ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோம்னா, யூனிக் எக்ஸ்போர்ட் 2025 அதுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குமா இல்லையா, என்ன மாதிரிலாம் இப்போ போயிட்டுருக்கு, இதை பற்றின வீடியோ தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேன், நிறையா பண்ணிட்டேன். எனக்கு அது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி நான் லைவில் வந்தப்போ கூட நிறையா பேர் வந்து யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளஸ் தனிப்பட்ட முறையில் ஒரு 6-7 லீடர்ஸ், நிறைய லேடிஸ் குரூப்லேருந்து நிறைய பேர், அதுக்கடுத்து வந்து இன்னமும் பழைய நண்பர்கள், ஏன் யூனிட்டை சேர்ந்த நண்பர்கள், அப்புறம் மதுரையை சேர்ந்த ஒரு சில நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, சார் என்ன சார் அப்டேட் நடந்துகிட்ருக்கு, ஏது சார் என்ன சார் சொல்ல தான் வராங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாணிக்கத்துக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இவங்க பண்ணுற எல்லா விஷயமும் நம்மளுக்கு அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்குது, வாய்ஸ் மெசேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க கூட இருக்கவங்களே நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் தெளிவாக சொல்லிடுறேன், 2022 ஏப்ரலுக்கு அப்புறமேலு யூனிக் எக்ஸ்போர்ட்டில் ₹1 பேமெண்ட் வரல. சரியா? இப்போ கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. நாளைக்கு 1 ஜனவரி 2025. இந்த 2025லையாவது இந்த லீடர்ஸ்க்கும், இந்த முக்கியமாக முன்னாடி 2 வேலை பார்க்குறவங்களுக்கும், கம்பெனி சைடில் இருக்கிற நபர்களுக்கும் ஒரு நல்ல புத்தி வந்து நல்ல விதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையில் ரொம்ப பேர் உட்காந்துட்ருக்காங்க. இவங்களோட பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரி நீங்கள் போய் பாருங்கள், எப்படிலாம் உங்களை ஏமாத்துறாங்கன்னு. 2022 என்ன சொன்னாங்க, கம்பெனிக்கு ஐடி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏமாற்ற முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெஞ்சர் லோன், ஸ்ரீலங்காவோட கிரைசஸ் அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் லெட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து வெஞ்சர் லோன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அது எவ்வளோ நாள் ஓடிச்சுன்னு உங்களுக்கும் தெரியும். கடைசியில் வெஞ்சர் லைனே அங்கே ஒன்றும் இல்லை, அதுவே பொய் பித்தலாட்டம் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சு போச்சு. சரியா? ஒரு பிம்பம், பெரிய பிம்பம் கட்டி வச்சுருந்தாங்க இண்டோரேஷியன் அப்படின்னு சொல்லி, அதுவும் உடஞ்சி தூள் தூளாகி போச்சு. சரியா? எல்லாமே பொய் பித்தலாட்டங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். ஆனாலும் இன்னமும் மக்கள் வந்து லீடர்ஸை நம்புகிறாங்க, எம்டி சைட்லேருந்து நம்புகிறாங்க. ஒரு சில லீடர்ஸ் உண்மையாக இருக்காங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். ஒரு சில லீடர்ஸ் ரொம்ப உண்மையாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க. ஆனால் எல்லாருமே பாதிக்கு மேலே இல்லை, 95% உண்மையை மறைக்கிறாங்க. சரியா? உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேனே, ஜூலைக்குள்ளே உங்களுக்கு வந்து எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட்றோம், 15 ஜூலைக்கு எல்லா அமௌண்ட்டும் கொடுத்துட்றோம், பேமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 14 ஜூலை கேட்கும்போது அந்த ஒர்க்கு ஸ்டார்ட்டே ஆகலை. சரியா? அந்த ஏடிஎம் கார்டு ஒர்க்கு ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கு நான் இப்போ கூட இருந்த ஆட்கள்கிட்ட கேட்கும் போகும்போது, சார் வெயிட் பண்ணுங்கள் சார், அப்படி தான் சார் சொல்லுவோம், அது எப்படி சார் அப்போயே கொடுக்க முடியும், வெயிட் பண்ணுங்கள் சார், நல்லது நடக்கும் சார், வெயிட் பண்ணுங்கள் சார். எப்போ கேட்டாலும் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும், கோஆப்ரேஷன் பண்ணுங்கள், கோஆப்ரேஷன் பண்ணுங்கள். இதுதான் இவங்க பேச்சாக இருக்குது. சரியா? இதுக்கு மேலே என்ன கோஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. 2025லையாவது இவங்களுக்கு நல்ல புத்தி வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்கவுங்க பிஸ்னஸ் அவங்கவுங்க ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பினாமி சொத்தை எப்படி பாதுகாக்கிறது, எந்த நகையை எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது, சொத்தை யார் பேரில் மாற்றின சொத்தை பிடிங்குவாங்களா இல்லையா, எல்லோரும் பயந்து போயிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லிடுறேன், 2025 பல அதிரடி நடவடிக்கைகள் இருக்குது, அது கன்ஃபார்ம்டு. சரியா? எவன் மாட்ட போகிறான்னு தெரில, யார் மாட்ட போகிறாங்களோ எல்லாம் மாட்ட போகிறாங்க. ஒன்ஸ் ஒரு தலைக்கட்டு மாட்டிச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கே அசிங்கம். சரியா? அவங்க பரம்பரைக்கே இது அசிங்கம். ஜெயிலில் போய் உக்காந்தாங்கன்னா, யாருக்கு ஜெயிலில் போய் உக்காந்தாங்களோ அவங்களுக்கு அசிங்கம் இல்லைன்னா ஒன்றும் கவலை கிடையாது. ஆனால் ஒரு இராணுவ வீரனா மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டுட்டு நீங்கள் போய் ஜெயிலுக்குள்ளே போய் உக்காந்திங்கன்னா உங்கள் பரம்பரைக்கே அசிங்கம். உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் அது அசிங்கமாக இருக்கும். எதுக்குப்பா ஜெயிலில் போனார், இந்த மாதிரி மோசடி கும்பல்கிட்ட பணம் கொடுத்து ஏமாற்றிட்டார் ரொம்ப மக்களாக, அதனால் ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையான்னு நீங்கள் யோசித்துக்கோங்க. அதனால் முறையாக கொண்டு போய் காவல்துறையிட்ட உங்ககிட்ட இருக்க உண்மையை கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். மக்கள் முன்னாடி இப்போவாது உண்மையை வந்து சொல்லுங்கள். இன்னமும் மறைச்சு அதில் என்னதான் இருக்குன்னு தெரில. முன்னாடி 2 வேலை பார்த்த நிறைய நபர்கள் போலி, பித்தலாட்டம், பொய், ஃப்ராடு. சரியா? எவனாவது ஒத்த ஆம்பளை சிங்கம் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள். சரியா? ரொம்ப நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் தான் இவங்கன்றாங்க பார்த்தீங்களா, எவனாக இருந்தாலும்.
சரியா? எவனாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், யாருமே கிடையாது. எல்லாருமே பொய்யா இருக்காங்க. பொய்யை தவிர ஒன்றுமே இல்லை. தனக்கு என்ன வேணும், நம்ம காசை வாங்கிட்டு ஒதுங்கிடுவோம், இதுக்கு நாசமாக போட்டோம், இந்த எண்ணத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. அதனால தான் என்னால் ட்ராவல் பண்ண முடியல. உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்களே தவிர அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. சரியா? அவங்களுக்கு அவங்க போட்ட பணம் தேவை. அப்போ மொத்த மக்களுக்கு யார் வாங்கி கொடுக்கறது? இதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு சங்கத்தை ஆரம்பிங்க, ஒரு சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், ப்ராப்பராக எது நடந்தாலும் ஒரு சங்கம் த்ரூவாக நடக்கட்டும் அப்படின்னு. ஆனால் அதுக்கும் யாரும் ஒத்துழைப்பு தரல, தந்த மாதிரியும் தெரியல. யூனிக் எக்ஸ்போர்ட்டால் பாதிக்கப்பட்ட நலச்சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கி சங்கத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தலைவர், பொருளாளர், செயலாளர், துணைத் தலைவர் இந்த மாதிரிலாம் ஒரு உருவாக்கி ஒரு 20 பேர் கொண்ட நிர்வாக கமிட்டி உருவாக்கி எதுவாக இருந்தாலும் கமிட்டி தான் முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இவனுங்க ஒவ்வொருத்தனையும் ஒக்கி போட வைக்கணும். அப்போ தான் அது சரியாகும். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பணம் அவனாக கொண்டு வந்து கொடுத்துருவான், அவனாக பண்ணிடுவான் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே நடக்காது. அதனால் ஃபஸ்ட்டு நம்புறதை விடுங்க. 2025 மக்கள் தயவு செஞ்சு நான் கேட்குறேன், ஒரு சங்கத்தை ஆரம்பிங்க, எல்லோரும் ஒன்று சேருங்க. சரியா? மாதம் 50 ரூபா 100 ரூபா கொடுங்க, வருஷத்துக்கு 1000 ரூபா கூட கொடுங்க. யாரோ ஒருத்தருக்கு 2500 ரூபா கொடுத்து ஏமாந்தீங்க, அந்த மாதிரி ஒரு 100 ரூபா கூட கொடுங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு சங்கமாக உருவாக்குங்க, அதோட கணக்கு வழக்கை பார்க்க வைங்க. ஒரு சைடில் இருந்து ஒரு ஆடிட்டரை போட்டு லீடர்ஸ் ஒரு 10 பேர் 5 பேராக மாதத்துக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 மாதத்தில் ஒரு 50 லீடருக்காவது கணக்கு பார்த்துருவீங்க. அப்போ இந்த கணக்கை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் பப்ளிக் முன்னாடி கொண்டு போய் வைங்க. அப்போ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணுங்கள். இவங்க பொண்டாட்டி பிள்ளை பேரில் எத்தனை ஐடி போட்டிருக்காங்க, இவங்க எத்தனை ஐடி ஃபேக்காக போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணுங்கள். அந்த கணக்கு வழக்கு பார்க்கும்போது இவங்கள ட்ரௌசரை கழட்டி விடணும். அந்த லெவலுக்கு கணக்கு வழக்கு பார்க்கணும். சுத்தமாக உண்மையாக நேர்மையாக ஒவ்வொரு ஐடிக்கும் அதோட பேக்ரவுண்ட் செக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய ஃபேக் ஐடிஸ், நிறைய இவங்க ரிலேட்டிவ்ஸில் போட்ட ஐடி, நிறைய இவங்க ரீபேமெண்ட் யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எவன் கழுத்தில் கத்தி வைக்கிறானோ அவனுக்கு தானே ரீபேமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ரீபேமெண்ட் யாருக்கு பண்ணியிருக்காங்கன்னா இவங்களோட அத்தை பொண்ணுக்கு, மாமன் பொண்ணுக்கு, பெரியப்பா பொண்ணுக்கு, சித்தப்பா பொண்ணுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, எய்த்த வீட்டுக்கு, இவங்களுக்கு தான் ரீபேமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம போய் கேட்டால் நான் கொடுத்துட்டேன், யாருக்கே கொடுத்த, என் சித்தப்பா பொண்ணுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி பழைய கணக்கு வழக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ரீபேமெண்ட் அவங்க சொந்தத்துக்குள்ளேயே நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டாங்க. சரியா? ஒரு சில லீடர்ஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் மேக்ஸிமம் சொந்தத்துக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து நெருக்கிறதுனால. இப்போ ராஜஸ்தானில், ஹரியானாவில் ஒருத்தர் இருக்கான்னா அவன் யாரும் வந்து இங்கே கேட்க போகிறதில்ல. அதனால் அவனுக்கு தாரேன்னு சொல்கிறது, இல்லை நம்பரை பிளாக்கில் போட்டு விட்டுறது, அவன் தேடி வந்தால் பார்த்துக்கலான்னு. ஆனால் ஒரு தெருவில் இருக்கவங்க போட்டாங்களுக்கு அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேச போகிறது தூரமாக இருக்கவங்களுக்காக தானே, பக்கத்தில் இருக்கவங்க எப்படினாலும் வாங்கிக்குவாங்க. சரியா? அதே மாதிரி பெண்கள், நான் சொல்கிறது அதுதான், உங்கள் ஒற்றுமையை குறைக்கிறதுக்கு நிறைய பேர் உள்குத்து விளையாடுறாங்க, நிறைய பேர் புதுசாக உள்ளே வந்து கொட்டையை குழப்புறாங்க. அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், யார் கூட இருந்து கழுத்து இருக்கிறா, எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் அதனால தான் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் விஷயத்தில் தலையிடுறதும் இல்லை, ஒன்றும் செய்யணும் இல்லை. இப்போ லைவில் வந்து நிறைய பேர் கேட்டதால் பாலா சார், இன்னும் நிறையா பேர், பால்பாண்டி சார், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக மட்டும்தான். சரியா? ப்ளஸ் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய லீடர்ஸ் கால் பண்ணி கேட்டாங்க, அவங்களுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் இப்போ பேசுகிறது கிடையாது. சரியா? ரொம்ப நண்பர்கள் ரொம்ப பேர் இருந்தாங்க, அவங்களும் இப்போ பேசுகிறது கிடையாது. பரவாயில்ல, ஏன்னா பச்சவந்தியோட குணம் ஒவ்வொன்றா மாறும்ல. அப்போ நம்மளுக்கு தெரியும்ல யார் யார் எப்படி என்ன ஏதுன்னு. என் குணம் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நிறைய பேர், நிறைய மாற்றங்கள், நிறைய உள்குத்து வெளிக்குத்து எல்லா குத்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்ல. நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு லாயரை வைங்க, ஒரு ப்ராப்பராக போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுங்க. இனிமேல் இந்த கேஸ் ஆன் கிரவுண்ட் கோர்ட்டில் தான் முடிவாகும். கோர்ட்டு நீதிமன்றம் மூலமாக தான் தீர்வு நடக்கும், சட்டப்படி தான் நடக்கும். பேக்டோர் என்ட்ரி, பேக்டோரில் எதுவும் நடக்காது. சரியா? சும்மா சொல்லுவாங்க, உங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க தடுக்கிறதுக்கும் மற்ற விஷயங்கள் பண்ணுவாங்களே தவிர, மற்றபடி சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கோர்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? இப்போ அவர் முத்துச்செல்வம் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்கார். அவரை பற்றி என்கொயரி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆயிடுச்சுன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வந்துடும். கோர்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த லீகல் ஆக்டிவிட்டீஸும் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் அந்த 150 கோடி எடுத்துகிட்டு வர போகிறீங்க, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, எப்படி கம்பெனியை ரன் பண்ண போகிறீங்க, யார் முன்னாடி இருந்து பண்ண போகிறான், நான் பண்ணுறேன் ரொம்ப பேர் வந்தாங்க. அதுக்கடுத்து அமைதியாகிட்டாங்க. கீப் சைலண்ட் கில்லிங் எல்லாமே. சரியா?
அதனால் நீங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்குங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். யார் தலைமையிலையும் பின்னாடி போகாதீங்க. நீங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்கி மக்கள் சைட்லேருந்து இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பொய் சொல்கிறா, யார் ஏமாத்துறா, யார் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கா, யார் கிரிப்டோவில் சேருங்கன்னு சொல்கிறா, யார் ரொபாட்டிக்கில் சேருங்கன்னு சொல்கிறா, யார் எக்ஸ்ப்ரோவில் சேருங்கன்னு சொல்கிறா, யார் எப்படி ஏமாத்துறதுக்கு பண்ணுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, கிரிப்டோ கரைக்காரன் எப்படி உங்களுக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான்? ஒரு காயினை டார்கெட் பண்ணி வாங்க சொல்லி அந்த காயினோட ரேட்டை ஏற்றி அதுக்கப்புறம் அந்த காயினை விற்க வைப்பாங்க. அப்போ அதில் ஒரு லாபம் கிடைக்கும். அது எவன் தாலியை அறுத்தது? எவன் ஏமாந்து பின்னாடி வந்தானா அவன் தாலியை அறுத்து தான் உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு லாப காசு உங்களுக்கு தேவையா? ஆனாலும் கேட்க மாட்டேன்றாங்க. ஆசை யாரை விட்டுச்சு? இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு விரும்பல. அவன் வயிற்று பொழப்புக்கு அவன் இன்னொருத்தனை ஏமாத்துறான். சரியா? உண்மையாக நேர்மையாக ஆர்மியில் டியூட்டி பார்த்துட்டு யூனிஃபார்ம் பார்த்துட்டு இங்கே வந்து எப்படி இன்னொருத்தனை ஏமாத்துறதுக்கு இவங்களுக்குலாம் சோறு திங்கிறதுக்கு மனசில் தைரியம் வந்து சோத்தில் கை வச்சா எப்படி தான் சோறு திங்கிறதுக்கு இவங்களுக்குலாம் அருகதை இருக்கோ தெரியல. ஆனாலும் மக்களை ஏமாற்றி தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க ரொம்ப பேர். சரி, ஓகே, பரவாயில்ல. அவங்கவுங்க வயிற்று பொழப்பை என்ன சொல்கிறது, அவங்கவுங்க விஷயம். நம்ம அதில் எந்த தலையிடுறது விருப்பம் இல்லை. உங்களுக்கு எந்த லாயரை பிடிச்சிருக்கோ அந்த லாயரை வைங்க. உண்மையாக இருங்க, நேர்மையாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க. மக்களை வந்து பிரிக்கிறதுக்கும் அவங்கவுங்க லீடரை வச்சு தப்பாக வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறதுக்கும், இல்லை இந்த பக்கம் வச்சு நீ இப்படி பேசு, நீ இப்படி பேசு, நான் பேச மாட்டேன், நீ பேசு எனக்கு ஆதரவா இப்படின்னு பின்னாடி இருந்து குத்தி விடுறது, டைரெக்டாக குரூப்பில் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லாமல் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் வச்சு பேச வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நான் பார்த்துட்டேன். சரியா? நிறையா பார்த்துட்டேன். இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டாங்க. மக்களுக்கு எல்லாமே புரியும். சரியா? அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் முன்னாடி ரெண்டு வேலை செஞ்சாலும் கேள்வி கேளுங்க. கேரண்டி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க சொத்து பத்தை எழுதி வைக்க சொல்லுங்கள். சரியா? இந்த மாதிரி பேசுங்க. ரொம்ப பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும் இருங்க. 2025ஆம் ஆண்டு யூனிக் எக்ஸ்போர்ட்டில் நிறைய அதிரடி மாற்றங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக காத்துருங்க. நல்லது நடக்கும்னு நம்புங்க. காவல்துறை மேலே நம்பிக்கை வைங்க, நீதித்துறை மேலே நம்பிக்கை வைங்க. கடைசி ஆயுதம் என்றைக்குமே சட்டம் மட்டும்தான். நான் என்றைக்கும் சொல்கிறது தான். கண்டிப்பாக நான் உங்கள் கூட தான் இருப்பேன். என்ன தூரமாக நிற்பேன், இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு அப்டேட் ஃபுல்லாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.